பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸரத் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் எங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் ஒன்று நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய உள்ளமெல்லாம் இறையச்சத்தால் நிரம்பி இருந்தது. எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொன்னோம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உரை நிகழ்த்துவது இறுதி உரை போன்று தெரிகிறது. நீங்கள் இன்னும் எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக சொன்னோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இறையச்சம் கொள்வீராக. ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் வழிபடுவீராக. நீண்ட காலம் வாழக்கூடியவர் பிற்காலத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் காண்பார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் என்னுடைய வழிமுறையையும் நேர்வழி பெற்றிருக்கக்கூடிய ஹலீஃபாக்களினுடைய வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றுங்கள். அதில் நீங்கள் நிலையாக இருங்கள். உங்களை நான் எச்சரிக்கிறேன், புதுமையான காரியங்கள் செய்வதிலிருந்து. புதுமையான காரியம் ஒவ்வொன்றும் பித்அத்தாகும், மறுக்கப்பட வேண்டியதாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒருத்தர் கடைசியாக தன்னுடைய மனைவி மக்களை கூப்பிட்டு சொல்கிற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி உரை நிகழ்த்துவதை போன்று நிகழ்த்தினார்கள். அப்போ நாங்கள்லாம் கேட்டோம், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இறையச்சத்தோடு வாழுங்கள். ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் சரி, அவருக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். நேர்வழி பெற்றிருக்கக்கூடிய 4 ஹலீஃபாக்களினுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொன்னாங்க. நமக்கு தெரியும் 4 ஹலீஃபாக்கள் யார் யார்? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. இந்த 4 ஹலீஃபாக்களினுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதில் நீங்கள் நிலையாக இருங்கள். மார்க்கத்தில் புதுமையான காரியங்களில் ஈடுபடாதீங்க. புதுமையான காரியங்கள் எல்லாமே மறுக்கப்பட வேண்டியது. மறுக்கப்பட வேண்டிய பிதஅத்துகள் அனைத்துமே உங்களை வழிகேட்டில் தள்ளிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ குழப்பமான காலகட்டத்தில் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தும் 4 ஹலீஃபாக்களினுடைய சுன்னத்துகளும் தான் என்பதை இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது.